அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கையுடன் கவிதையின் தொடர்ச்சியாக அடுத்த பகுதி. போன பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தன்னம்பிக்கை சார்ந்த தெளிவான கருத்துக்களை விஜய் பதிவு பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக வரிகள், அருமையான வரிகள் பாருங்கள். பரிசுகள் போதை தரும், தோல்விகள் போதனை தரும். ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பரிசுகள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா நிறைய சேர்க்கணும், நிறைய பொருள் சேர்க்கணும், நிறைய பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அது என்ன தரும்னா போதை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. தோல்விகள் போதனை தரும். நீ ஒவ்வொரு முறையும் தோற்கும் போதும் ஒவ்வொரு பாடத்தை நீ கற்றுக்கிற, அந்த பாடம் தான் உனக்கு போதனையை கற்றுத்தரும் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன கிளாஸில் என்ன சொன்னேன் அப்படின்னா, உசேன் போல்ட் அவர் ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவரையும் லாஸ்ட்டாக இறுதியாக உசேன் போல்ட் இறுதி போட்டியில் கலந்துக்கும் பொழுது அவரை ஒரு ரஷ்ய நாட்டு வீரர் தோல்வியடைய செஞ்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனக்குள்ள ஒரு கர்வம் வந்துருச்சு. தன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம். அதனால தான் ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துலையும் ஆணவம் இருக்கக்கூடாது. அந்த ஆணவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் தோற்று போவான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கருத்தாக அவர் வைக்கிறார். அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தோல்விகள் போதனை தரும். ஒவ்வொரு முறையும் தோற்கும் போதும் அதுலேருந்து நிறைய நீ கற்றுக்கிற அப்படிங்கிற விஷயத்தை அவர் அழகாக பதிவு பண்ணுறாரு. மணிமகுடம் சூட தகுதிகள் கிடையாது உனக்கு. ஒருவேளை நீ அதை போலியாக அந்த வெற்றியை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா அந்த வெற்றியை கூட உனக்கு சுவைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மனம் இருக்காது, மனம் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அதாவது அருகதை அப்படிங்கிற வார்த்தை கூட போட்டுக்கலாம், அருகதைங்கிறத சொல்லலாம், சரிங்களா? அப்போ அது அருகதை கூட கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணுறாரு. கண்களில் விழுந்த தூசியே உறவுகள். இந்த உறவுகளை கண்டுலாம் அச்சம் கொள்ளாத. அப்படி அச்சம் கொண்டின்னா நீ எதுலையுமே வெற்றி அடைய முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூசி மாதிரி தான், கண்ணில் விழுந்த தூசி மாதிரி தான். கண்ணில் தூசி விழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து போட்டுருவோம் இல்லையா? உறுத்தும், கண்ணை உறுத்தும். அப்போ என்ன பண்ணுவோம், எடுத்து போட்டுருவோம். அதை போல் எடுத்து போட்டு நீ போயிட்டே இருக்கணும். உன்னுடைய வெற்றிக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதை மீறி போயிட்டு இருக்கணும். அது தூசியாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். கண்களில் விழுந்த தூசியே உறவுகள், உறுத்தி கொண்டே இருக்கும் உதரை தள்ளிவிடு அதை. அது என்ன பண்ணு, உனக்கு என்ன பண்ணுவாங்க இயல்பாகவே, நீங்கள் அந்த கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நீ உதவி பண்ண வேண்டாம், உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும், அதுவே எனக்கு போதும்பாங்க. ஆனால் என்ன, அந்த உறவுகளுங்கிற என்ன பண்ணுவாங்கன்னா, உறவுங்கிற முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவிங்கிற பண்ணுறங்கிற பேரில் நமக்கு உபத்திரம் பண்ணுவாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, அப்படி பண்ணுறதை என்ன பண்ணும், தூசி போல எரிஞ்சிட்டு நீ போயிட்டுரு, உன்னுடைய தடைகளை தாண்டி நீ வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுரு அப்படின்றாரு. அடுத்து பாருங்கள், உன்னை உதாசனப்படுத்துவதே உறவுகள். இப்போ இயல்பாக ஒரு பையன் நான் இந்த படிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டால், இவனுக்குலாம் எங்கேப்பா படிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதை உதறி தள்ளி விடுவாங்க, தட்டி கழிப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீ காதில் போட்டுக்காத. அதான் சொல்கிறாங்க, உன்னை உதாசீனப்படுத்துவதே உறவுகள், உன்னை உயர வைப்பது அந்த உதாசீனங்கள் தான். அப்போ நீ என்ன பண்ணு, அந்த உதாசீனப்படுத்தினாங்க இல்லையா, உன்னை மட்டம் தட்டினாங்க இல்லையா, அதை போட்டு மிதிச்சுட்டு மேலே போ. அப்போ மேலே போகும் பொழுது தான் உன்னுடைய அருமையும் உன்னுடைய திறமையும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்க, உதாசீனங்களை சந்திக்காத மனிதன் உயரங்களை எட்ட முடியாது. ஒரு அற்புதமான ஒரு வரிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிட்லர் இருக்கார். ஹிட்லர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய உயரமே வெறும் 3 அடி தான். 3 அடி கூட கிடையாது, 3.25 அடி தான், சரிங்களா? ஆனால் இந்த உலகத்தையே தன்னுடைய கைவசம் வச்சுருந்தார். அவ்வளோ அது அருமையாக வச்சுருந்தார். என்ன காரணம்? அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன தன்னுடைய பையனாக இருக்கான், அவன் எப்படா உலகத்தையே ஆட்சி புரிஞ்சான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த ஹிட்லர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தளபதி 6 அடி உயரம் கொண்டவன். அவன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, நீங்கள் எப்படி இப்படி இந்த உலகத்தையே ஆட்சி புரிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அருமையாக சொல்கிறார், ரொம்ப அழகாக. ஆனால் ஹிட்லர் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சர்வாதிகாரி, ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவர் சரியாக இருக்கார் அப்படி தான் தோணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்னை எப்படி பார்த்து பேசுகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் குனிஞ்சு பேசுகிறேன், உங்களை குனிஞ்சு தான் பேசுகிறேன். நான் உன்னை எப்படி பார்த்து பேசுகிறேன், நிமிர்ந்து பேசுகிறேன், தலை நிமிர்ந்து பேசுகிறேன். நான் யாராக இருந்தாலும் அவங்கிட்ட தலை நிமிர்ந்து தான் பேசுவேன். என்கிட்ட யாராக இருந்தாலும் தலை குனிந்து தான் பேசணும். அதனால தான் எனக்கு இந்த வெற்றி. அதனால் இந்த உலகம் முழுக்க நான் வெற்றி அடைகிறேன். அப்போ நான் இந்த உலகத்தை நிமிர்ந்து பார்க்குறேன், எல்லாரும் குனிந்து பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார், விளக்கம் சொல்கிறார். ரொம்ப அற்புதமானது. அதான் சொல்கிறாரு, உதாசீனங்களை சந்திக்காத மனிதன் உயரங்களை எட்ட முடியாது. அப்படி இவர் யாரோ எத்தனை முறை கேலி பண்ணியிருப்பாங்க. அந்த கேலித்தனம் தான் அவர் அந்த உலகத்தையே ஆட்சி புரிய வைத்தது. அதெல்லாம் சொல்கிறாங்க, ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி. அதே போல் ஹிட்லரை போகிற ஒரு
வீரனும் கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அத்தனையும் தனக்குள் வைத்தவன் யாருன்னா ஹிட்லர். அதுதான் இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, உதாசீனங்கள் தான் உன்னை இந்த உயரத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறார். நன்றி.